இன்றைக்கி நம்ம இந்த அரைக்கீரை தாங்க சமைக்க போகிறோம். இது வந்து ஃபுல்லாக அரைக்கீரை தான் ஃபுல்லாகவே வந்திருக்கு. அதனால் நம்ம இது எல்லாத்தையும் பறித்து இன்றைக்கி சமைக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு 4-5 தொட்டியில் இருக்குது. எல்லாத்தையும் பறிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் எவ்வளோ கீரை இருக்குன்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி அதுதான் வந்து நம்ம இன்றைக்கி சமைக்க போகிறோம். சமைச்சிட்டு இது வந்து நம்ம மாடி தோட்டத்தினுடைய கீரை. இது எந்த கெமிக்கலும் போடாமல் நம்ம இயற்கை முறையில் வந்துட்டு உரம் போட்டு நம்ம அரிசி கழுவின தண்ணி, இந்த மாதிரி காய்கறி அலசின தண்ணி, காய்கறியோட இது அந்த சத்தை இதெல்லாத்தையும், இந்த காய்கறியுடைய வேஸ்ட்டு இதெல்லாத்தையும் போட்டு வர்றது இது ஆர்கானிக் கீரை. இது நம்ம வந்து மருந்து போடாத நம்ம இயற்கை முறையில் நம்ம வந்து செஞ்சு சாப்பிட்றோம். இதில் வந்து குப்பாமணியும் இருக்குது பாருங்கள். அடிப்பட்டால் இந்த குப்பாமணியை பறித்து தேய்ச்சோம்னா அந்த அடிப்பட்ட இடத்துல காயம் சரியாயிடும். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கீரை. இன்றைக்கி நம்ம லஞ்சுக்கான கீரையை வந்து நம்ம மாடி தோட்டத்துலேயே எடுத்துட்டோம். நம்மக்கிட்ட இந்த கீரை மட்டும் இல்லை, பசலைக்கீரை இருக்குது. இதோ பசலைக்கீரை இருக்குது. அடுத்தது முடக்கத்தான் கீரை இருக்குது. இது பாருங்க, பசலைக்கீரை இருக்குது. நல்லா பெரிய பெரிய ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, பெரிய பெரிய இலையாக இருக்குது. இதையும் கொஞ்சம் பறிச்சிக்கலாம் நம்ம. இதெல்லாமும் வந்து பசலைக்கீரை தான். இதோ இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அரைக்கீரையும் பசலைக்கீரை ரெண்டுமே நம்ம எடுத்து இன்றைக்கி இது பண்ணிக்கலாம், கடைஞ்சிக்கலாம். பருப்பு போட்டு இன்றைக்கி வந்து சமைச்சிட்டு முடக்கத்தான் வந்து காரக்குழம்பு, சட்னி, தோசை மாவு இதிலெல்லாம் கலந்து சாப்பிட்டுக்கலாம். அதனால் முடக்கத்தாவும் வந்து நம்ம இன்னொரு நாளைக்கு பறிச்சிக்கலாம். இன்றைக்கி பசலைக்கீரையும் அரைக்கீரையும் நம்ம இன்றைக்கி பறித்து நம்ம லஞ்சை இன்றைக்கி